மேம்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்காக செய்தியின் ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். பெந்தெகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம இருக்கிற சகோதரி பெர்சி அவர்கள் ஜெபிப்பார்கள். நாம் வாசித்த திருவசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்போ பாருங்கள், இந்த யூதர்களுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள 7 வகையான பண்டிகைகள் அவர்கள் கொண்டாடுவார்கள். இன்றைய நாட்களில் அவர்கள் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் ஒரு பண்டிகை தான் என்ன பண்டிகை? பெந்தெகோஸ்தே பண்டிகை. அப்படி இந்த பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கிற இந்த அப்போஸ்தலர்களும் அவருடைய பிள்ளைகளும் ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். வந்திருந்த பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்போ பாருங்க, அவர்கள் கூடி வந்திருந்த அந்த வீடு முழுவதுமே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தது. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. வீடு நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு மேலையும் வந்து அமர்ந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இப்போ பாருங்க, வெவ்வேறு பாஷைகளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தோன்னே வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேச தொடங்கினார்கள். அப்படி தானே எழுதியிருக்கு. அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க, வெவ்வேறு பாஷைகளிலே பேச ஆரம்பித்தார்கள். அப்படி தானே எழுதியிருக்குது. இல்லை அங்கே குதித்தார்கள், உருண்டார்கள், ஆடினார்கள், ஏதாவது எழுதியிருக்குதா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தோன்னே என்ன பண்ணாங்க? அவங்க வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்போ பாருங்க, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளிலே அவர் பேசுகிறதை கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். அப்போ அவங்க பேசின பாஷை என்ன பாஷை? ஏதோ ஒரு பாஷை. அப்போ பின்னாடி அங்கே எழுதியிருக்கோம், எந்த தேசத்தில் இருந்து வந்தவங்களுக்குலாம் அந்த பாஷையை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வரும். அப்போ அவங்க ஒரு இல்லாத பாஷையை பேசுகிறாங்க, ஏதோ ஒரு பாஷையை அவர்கள் பேசினார்கள். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்க எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ இவர்கள் பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்குறோமே எப்படி? அப்போ பாருங்க, இவங்க எல்லாமே கலிலேயர், நம்முடைய ஜென்ம பாஷையை இவங்க எப்படி பேசுகிறாங்க? அவங்களுக்குள்ளாக சந்தேகம் வந்து விட்டது. பார்த்தரும். இப்போ பார்த்தருங்கிற ஒரு தேசம், ஒரு பாஷை. மேதரும், மேதருங்கிறது
ஒரு தேசம் பாசை. எலாமித்தனம், மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரணை பண்ணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேக்கத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாசைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம் என்றார்கள். அப்போ அவங்க பேசுனது என்னவா? தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. நம்முடைய பாஷையை இவங்க எப்படி பேசுகிறாங்க? இவங்க எல்லாம் கலிலேயர் அல்லவா? இது ஒரு பெரிய கேட்டவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. கீழே பாருங்க. எல்லாரும் பிரமித்து என்ன வந்துருச்சு? உங்களுக்குள்ள சந்தேகம் வந்துவிட்டது. இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்போ ஒரு சிலருக்கு ஆச்சரியம், இது என்னமா முடியும்? இவங்க எப்படி உங்களால் பேச முடியும்? இவங்க எல்லாம் கலிலேயர் அல்லவா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு விதமான சந்தேகம், இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கும்போது மற்றவங்க என்ன சொன்னாங்களா? மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம். இதே தாங்க இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரையும் அந்நிய பாஷையையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். என்ன செய்கிறாரு? அந்நிய பாஷையையும் பரிசுத்த ஆவியானவரையும் கர்த்தர் தருகிறார், கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஒரு சில கூட்டம் இதை என்ன சொல்லுகிறது? இதை என்ன பண்ணுறாங்க? பரியாசம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதற்கு காரணம் என்ன என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த மாதிரி பரியாசம் பண்ணுறாங்க? நம்ம ஜனங்கள் செய்வது என்ன? அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரையும் அந்நிய பாஷையை ஆண்டவரே அங்கீகரிக்கிறார். ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளுது, ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணுது. இந்த பரியாசம் பண்ணுற கூட்டம் வெளியில் உள்ள கூட்டம் இல்லை. பரியாசம் பண்ணுற கூட்டம் வெளியில் உள்ள கூட்டம் இல்லை, உள்ளே இருக்க கூட்டம் தான். கடந்த வாரத்தில் 2 சகோதரர்கள் பேசிக்கொண்டாங்க எங்கள் கடைக்கிட்ட. அந்த ஒரு வாரத்தை மட்டும் என் காலையில் விழுந்தது. ஒருவர் ஒரு சபைக்கு போகிறார், இன்னொருத்தர் ஒரு சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவர். அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். பரிசுத்தாவின் வந்து சொல்லிட்டு ஆடுறேன், குதிக்கிறேன். பேசுறது யாரு? கிறிஸ்தவர்கள், வேற யாரும் இல்லை. நம்ம வெளியில் இருக்கவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பரியாசம் பண்ணுற கூட்டம் எங்கே தான் இருக்குது? உள்ளதான் இருக்குது. சரி, இப்போ இந்த காரியம் கர்த்தர் இப்படியாக இந்த காரியங்களை அந்த நாட்களிலே சீசர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினார். எல்லாரும் அந்நிய பாஷைகளை இப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் என்பதற்கு அந்நிய பாஷை ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்னொரு அடையாளம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளாக இருக்கிறது என்பதுக்கு அந்நிய பாஷை மட்டும் போதாது. அந்நிய பாஷை மட்டும் போதாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறதுக்கு இன்னொரு காரியம் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 16:8 வாசி. 16:8 17 வாசி. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரா. நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். யாரை குறித்து சொல்கிறார் ஆண்டவர்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிறார். அவர் வந்து யாரு? பரிசுத்த ஆவியானவர் வந்து, பரிசுத்த ஆவியானவர் வந்தால் என்ன சொல்லுவார்? ஒருத்தருக்குள்ள வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்போ ஒரு மனுஷங்களை கவனிங்க.
ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியா ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா என்னத்தை குறித்து அவர் வந்து உங்களை குறித்து உணர்த்துவார்? எதை குறித்து உணர்த்துவார்? முதல்ல பாவத்தை குறித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குலாம் இருந்தா நீ செய்ய போகிற காரியம் பாவம் என்று முதல்ல உனக்கு உணர்த்துவார். ஆனால் இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அந்நிய பாஷையை பேசுகிறவர்கள் பாவம் செய்கிறார்கள். அது எப்படி? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பாவம் செய்கிறார்களே, பொய் பேசுகிறார்களே, கெட்ட வார்த்தை பேசுகிறார்களே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்களே, அது எப்படி? ஆனால் பேசுறது என்னது? பேசுறது என்னது? அந்நிய பாஷை. செய்கிறது அப்போ அவங்களுக்குள்ள என்ன இல்லை? பொய் பேசுகிறவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? பொய் பேசுகிறவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? பொய்யின் ஆவி இருக்கிறது. கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? அக்கிரமத்தின் ஆவி இருக்குது. திருடுகிறவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? திருட்டு ஆவி இருக்குது. அருவருப்பான காரியங்களை செய்கிறவங்களுக்குள்ள என்ன இருக்குது? அருவருப்பான ஆவி இருக்குது. அப்ப பாருங்க, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள உண்மையா இருந்தா முதல்ல என்ன செய்வார்? பாவத்தை குறித்து உணர்த்துவார். நீ பாவத்தை குறித்து உணர்த்தும் போது நீ அதை செய்யாமல் இருந்தால் நீ தேவனோடு இருக்கிறாய். நீ பேசுகிற பாஷை தேவன் கொடுத்த வரமாகிய அந்நிய பாஷை. அப்ப அடுத்து என்ன சொல்றாரா? நீதியை குறித்து உங்களுக்கு உணர்த்துவார். நீதியானதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உணர்த்துவார். ஆனா இன்றைக்கு பரிசுத்தாவில் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லுகிறவன் நீதி செய்வது இல்லை. அதனாலதான் என்ன பண்றேன்? மற்றவே பரியாசம் பண்றேன். இவங்களோட செய்திகளை பார்த்து தான் இவன் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன் சொல்றேன், ஏன் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறான் என்று பரியாசம் பண்ணுகிறான். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏன் பரியாசம் பண்றாங்கன்னா இதான் காரணம். அப்புறம் நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துவார். என்ன நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துவார்? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிய, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிய, ராபோஜனம் எடுக்கிறிய, இதெல்லாம் நீ செய்கிறிய, நீ எப்படி பாவம் செய்யலாம், பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உணர்த்துவார். நீ இன்னும் பாவம் செஞ்சினா நீ நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டியிருக்குன்னு சொல்லி கர்த்தர் உணர்த்துவார். இந்த உணர்வு ஒருத்தனுக்கும் இல்லை. மீறி கர்த்தருடைய ரட்சிப்பை மீறி இன்றைக்கும் பாவம் செய்கிறவர்கள் இந்த நியாய தீர்ப்பை குறித்து உணர்வு அவர்களுக்குள்ளாக இல்லை. உண்மையா பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நியாய தீர்ப்பை குறித்து அவர்களுக்கு என்ன செய்வார்? உணர்த்துவார். மேலும் பாவம் செய்யாதபடிக்கு அவர்களுக்கு உணர்த்துவார். ஆனால் என்ன செய்யறான்? அதையும் மீறி தன்னுடைய மனச்சாட்சியை விற்று போட்டுவிட்டு இன்று நான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன், நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன், நான் அந்நிய பாஷை பேசுகிறோம், இதெல்லாம் சொன்னாலும் அவருடைய செயல்கள் எப்படியாக இருக்கிறது? ஆண்டவருக்கு விரோதமாய் இருக்கிறது. இப்போ பாருங்க, ஒரு காரியத்தை சொல்றேன். நல்ல மரமானது என்ன கனியை கொடுக்குமா? நல்ல கனியை தானே கொடுக்கணும். கெட்ட மரமானது அப்ப அத்தி மரம் என்ன கனி கொடுக்கணும்? அத்தி மரம் என்ன கனியை கொடுக்கணும்? உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு, அத்தி மரம் என்ன பழத்தை கனியை கொடுக்கும்? அத்தி பழத்தை தானே கொடுக்கணும். வேற கனியை கொடுத்தா இதுதாங்க. சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்கள, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெற்றிருந்தா உனக்குள்ள என்ன இருக்கணும்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும்
உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தும். இந்த உலகத்தை குறித்து, இந்த உலகத்தில் நீ பிரிஞ்சிரு, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழணும், எனக்கு உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும்னு சொல்லி அவர் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். இருக்கா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அடுத்த காரியத்துக்குள்ள நம்ம போக இருக்கிறோம். வாசியுங்கள். அப்போஸ்தலர் வேண்டாம், 1 கொரிந்தியர் 14:1 வாங்க. 1 கொரிந்தியர் டைம் போதாது, 14:1 வந்துருக்கு. அன்பை நாடுங்கள், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்ப அந்நிய பாஷை பேசுகிறவன் யார் இடத்துல பேசுறான்? அப்ப அது யாருக்கு தெரிய எங்க பேசணும்? அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான், தேவனுக்கு மட்டும்தான் புரியும். அப்ப அவன் எங்க பேசணும்? உன் அறையை போட்டி கொண்டு நீ பேசு. ஏன்னா நீ பேசுகிறது ஒரு தேவனிடத்துல பேசுற. இது யாருக்கு புரியாது? மனுஷருக்கு புரியாது. அடுத்த வசனம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷரின் பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்க பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் நீங்கள் எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறவனோ தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப அந்நிய பாஷை பேசுகிறதுனால யாருக்கு பக்தி விருத்தி உண்டாகுது? அப்ப நான் எங்க பேசணும்? உன் தனிமையில் உன் அறையை வீட்டை கூட்டிக் கொண்டு உனக்கு பக்தி விருத்தி உண்டாக நீ அந்நிய பாஷையில் பேசு, மணிக்கணக்கில் பேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ வாசிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். அப்ப என்ன சொல்றாரு? அதான் சொல்லிட்டு அப்புறம் தான் பவுல் என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். அப்ப அந்நிய பாஷை சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகாது. அப்ப யாருக்கு பக்தி விருத்தி உண்டாகும்? பேசுகிறவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். என்ன பக்தி விருத்தி உண்டாகும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஆவியில நிரம்பி நீங்க ஜெபித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அது அந்த மாதிரி ஜெபம் பண்ணி தனிமையில் பரிசுத்த ஆவியானோட நீங்கள் ஜெபம் பண்ணவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். அப்போ அந்த பேசுகிறவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். ஆண்டவர் என்னோடு இன்னைக்கு பேசினார், அவர் பரிசுத்த ஆவி வல்லமையினால் நிரப்பினார் என்கிற ஒரு நிறைவு அந்த மனிதனுக்கு காணப்படும். ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், சபையிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்திலேயே இடங்கள் பின்னாடி என்ன இடங்கள்? என்ன தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? பொய் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அது ஒரு நாளைக்கு பார்க்கலாம். கீழே வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து நான் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குறதுக்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதுக்காவது, போதகத்தை போதிக்கிறதுக்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷையில் பேசினால் என்னாலே உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம்.
நான் இப்போ இந்த பைபிளை எடுத்துட்டு திறந்து வச்சுட்டு நான் பாட்டில் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருந்தா ஒரு அரை மணி நேரம் பேசுகிறேன்னு வச்சுக்கோமே, ஒரு அரை மணி நேரம் அந்நிய பாஷையிலே பேசிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே, உட்காந்துருக்கவங்களுக்கு அதனால் என்ன பிரயோஜனம்? உட்காந்துருக்கவங்களுக்கு அதனால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க? அடுத்த 5 நிமிஷத்தில் நான் பைபிளை திறந்துட்டு வச்சுட்டு நான் பாட்டில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோமே, நீங்கள் அடுத்த நிமிஷத்தில் என்ன 5 நிமிஷத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? நீங்கள் எல்லாருமே தூங்கிடுவீங்க. ஏன்? நான் பேசுறது யாருக்கும் தெரியாது, புரியாது. நான் பாட்டை பேசிக்கிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? சரி, அடுத்து அப்படியே இப்போ பாருங்க, புல்லாங்குழல் ஊதுனா அந்த சத்தம் புல்லாங்குழலுடைய சத்தம்னு எப்படி தெரியும்? அது புல்லாங்குழலானதே சத்தம் தெரியும். அப்புறம் சுரமண்டலம் சத்தமிடுகிற உயிரில்லாத வாக்கியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்திலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? எல்லாம் ஒரே இதா இருந்தா, ஒரே சத்தமா இருந்தா இது சுரமண்டலம், இது புல்லாங்குழல் எப்படி தெரியும்? வித்தியாசம் வேணும்ல சத்தத்துல. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே வாசிங்க. அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாவேன்? அப்போ உள்ள அந்த எக்காலம் சவுண்டுனா அது என்னன்னு தெரியணும்ல நமக்கு. அது இது எக்கால சத்தம் தெரியணுமா இல்லையா நமக்கு? எக்காலம்னா அப்போ எக்கால சத்தத்தை தான் துணிக்கணும். சரி, அடுத்து அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவராக இருப்பீர்களே. உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது. அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. எல்லாத்துக்குமே அர்த்தம் உண்டு. உலகத்தில் உள்ள எல்லா பாஷைகளுக்குமே அர்த்தம் இருக்கு. அப்ப அந்நிய பாஷை பேசுனா, நாம் பேசுகிற அந்நிய பாஷை ஒருவேளை அது ஏதோ ஒரு தேசத்தில் அது பாஷையா அங்கே இருக்கு, அது தேவனுக்கு தெரியும். மனுஷனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வாசிங்க. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன். பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாய் இருப்பேன். இப்போ நம்ம மத்தியில் நிறையா வடநாட்டு ஜனங்கள் வந்து இங்கே நிறையா பேர் இப்போ வேலைக்கு குடி வந்துட்டாங்க. அவங்க என்ன பாஷை பேசுகிறாங்க? அவங்க ஒரு பாஷையை பேசுகிறாங்க. அவங்க பாஷை பேசுகிறது நமக்கு புரியுதா? நம்ம பேசுகிறது அவனுக்கு புரியுமா? இதனால் என்ன பிரயோஜனம்? ஆகவே அந்நிய பாஷை பேசுகிறது, கடைசியில் சொல்கிறார் பவுல், அந்நிய பாஷை பேசுறதுக்கு தடை பண்ணாதீங்க அதையும் சொல்கிறார். கீழே வாசகம். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். இப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் கேட்கணும். நம்ம சபையில் நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், அதுக்கு விளக்கம் சொல்வதற்கு எனக்கு ஞானத்தை தாங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்கன்றார். ஆனால் அப்படி நடந்ததா வேதாகமத்தில் இல்லை. சரி, கீழே வாசகம். எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாக இருக்கும். நான் இப்போ இங்கே அந்நிய பாஷையில முழங்கால் பண்ணிக்கிட்டு அந்நிய பாஷையில நான் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆவியில விண்ணப்பம் பண்ணுவேன், என் கருத்து எப்படியா இருக்கும்? பயனற்றதா இருக்கும். ஏன் பயனற்றதா இருக்கும்? நான் என்ன விண்ணப்பம் பண்ண உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ ஏன் இதை தனிமையில் பண்ணணும் அப்படின்னா, நான் பண்ணினது என் தேவனுக்கு மட்டும் தெரியட்டும். மனுஷருக்கு இருக்கணும்னு அவசியம்
இல்ல. சரி, அப்புறம் இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமென் என்று எப்படி சொல்லுவார்? நான் என் மாட்ட அந்நிய பாஷையிலே நான் என் மாட்ட ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் முடிக்கும் போது யாரு ஆமேன்னு சொல்லுவான்? ஏன் சொல்ல மாட்டாங்க? தெரியாது. நான் என்ன பேசுனேன், என்னது எப்படி முடிக்குன்னு தெரியாது. அப்புறம் எப்படி ஆமேன்னு சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நீ பேசுகிறது என்னவென்று அவன் அறியானே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையிலே 10,000 வார்த்தைகளை பேசினாலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறது எனக்கு விருப்பமாயிருக்கும். இப்போ நம்ம கூடி வந்திருக்கிறோம், நான் என் மாட்டில் இங்கிலீஷில் பேசிக்கிறதா எத்தனை பேருக்கு போகும்? நமக்கு தெரியாத ஒரு ஹிந்தியில் நான் பேசிக்கிருந்தா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஆகவே 5 வார்த்தை பேசினாலும் அது என்ன எப்படி இருக்கணுமா? கருத்துள்ள வார்த்தையாக, புரியும்படியான வார்த்தையாக இருக்க வேண்டும். வாசிங்க 20 வாசி. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதீர்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். அப்ப துர்க்குணத்துல நீங்க குழந்தையா இருக்கணும். குழந்தைக்கு தெரியுமா துர்க்குணம் இருந்து? தெரியாது. துர்க்குணம் இருந்து குழந்தைக்கு தெரியாது. நீங்களும் சகோதரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராமல் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாய் இருங்கள். நீங்க புத்தியில தேறினவர்களாய் இருக்கணும். மறுமை பாசக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இதுவும் எழுதியிருக்கிறது. எப்படி பேசுவாரா? மறு பாசைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நீங்க என்னாலே நீங்க அந்நிய பாஷை பேசினாலும் இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டமும் சபைக்குள்ளே இருக்கிறது. அதை மறுதளிக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. அந்நிய பாஷை இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா அது அன்று ஆதி அப்போஸ்தலர் காலத்திலேயே முடித்து போச்சு. இயேசு கிறிஸ்து மரிக்கலை, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து உயிர் தெழுந்தார். அதை சொல்ல மாட்டேன். இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. அவர் பரலோகத்தில் இல்லை, இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டமும் உண்டு. இப்படியாக ஜனங்களுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிற கூட்டம் சபைக்குள்ளே இருக்கிறது. அடுத்து வாசிங்க. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் இப்ப இந்த அந்நிய பாஷைங்கிறது இப்ப யாருக்கு அடையாளமா இருக்குது? யாருக்கு அடையாளமா இருக்கு? அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கு. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். நாம் தான் உண்மையான ஆவிக்குரியவன் என்று காண்பிப்பதற்கு எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷையை பேசுறது, ரோட்டில் போனாலும் பேசுறது, மளிகை கடையில் போனாலும் பேசுறது, டீ குடித்தாலும் பேசுறது, சோறுனாலும் பேசுறது. சரியாது. எங்கே பேச வேண்டுமாக தான் பேச வேண்டும். வாசிங்க. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லாரும் கூடி வந்திருப்போது எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தார். அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள். அவர்கள் உங்களை என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்கார பயிலுவையா.
சொல்லுவாங்களா இல்லையா? கல்லாதவன் இதை குறித்து தெரியாதவன் இருந்தா நம்ம எல்லாரும் இங்கே அந்நிய பாஷையில் குதிச்சுக்கிட்டு இருந்தா ஆடிக்கிட்டு இருந்தா அடுத்து உருண்டுக்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? வந்து பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு நிர்ணயம் இருக்குது. எப்போ செய்ய வேண்டுமோ அப்போ தான் செய்ய வேண்டும். இப்போ இன்றைக்கி தூஷிக்கிற அளவுக்கு, பரியாசம் பண்ணுகிற அளவுக்கு இன்றைக்கி சபைகளிலே இந்த காரியத்தை செஞ்சபடினாலதான், அப்போஸ்தலர் காலத்தில் இடையில இந்த காரியங்களாம் நடைபெற்றதுனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அந்நிய பாஷை யாருக்கு அடையாளமாக இருக்குன்றாரு? அவிசுவாசிக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா உண்மையாக அந்நிய பாஷையை பெற்றவன் எப்பொழுதும் பேசிக்கொண்டே தெரிய மாட்டான். எங்கே பேசுகிறோமோ அங்கே மட்டும்தான் பேசுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை ஜெபம் பண்ணோன்னா அந்நிய பாஷை வந்துடும். பிரயோஜனம் என்ன? அவன் அந்த 10 பேர் மத்தியில் நான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன், நான் தான் உண்மையான கிறிஸ்தவன் என்று காண்பித்துக் கொள்வதற்கு இந்த காரியத்தை செய்கிறான். அப்போ யாரு? அவிசுவாசி. உண்மையான விசுவாசி இல்லை. சாப்பிட்றதுக்கு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? அதை விட்டு நான் பாட்டில் அந்நிய பாஷையில் பேசிட்டு இருந்தாக்க புரியுதா? கருத்தாக ஜெபம் பண்ணணும். என்ன? சாப்பிட்றதுக்கு ஜெபம் பண்ண, சாப்பிட்றதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணு. ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணா ஆசீர்வாதத்துக்கு மட்டும் கருத்தாக ஜெபம் பண்ணு. இதாங்க வித்தியாசம். ஏன் இன்னைக்கு ஜனங்கள் இதை பரியாசம் பண்ணுகிறார்கள்? காரணம் இதுங்க. எந்த இடத்துல எதை செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு புரியல. ஆவியில் நிரம்பிட்டா நான் அநேக பாஷை பேசிட்டா அன்னைக்கு திருப்திப்பட்டு கொள்கிறார்கள். ஆனால் என்ன இல்லை அந்நிய பாஷை பேசுகிறாங்க. என்ன இல்லை அவங்களுக்குள்ள வசனம் இல்லை. வசனத்தை பின்பற்றி போகிற காரியம் இல்லை. வசனத்தை கை கொடுக்கிற காரியம் இல்லை. உண்மை இல்லை. உத்தமம் இல்லை. இப்படி இருந்தனால இந்த கொரிந்தியர் காலத்துக்கும், கொரிந்தியர் நிருபம் எழுதப்பட்ட காலத்துக்கும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் இந்த இடைப்பட்ட காலத்தில் விசுவாசிகள் இப்படியாக பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொண்டேன் அதில் திருப்தி அடைந்து வேத வசனத்தையும் உண்மையும் உத்தமத்தையும் விட்டபடினால்தான் பவுல் இங்கே எழுதுகிறார், அந்நிய பாஷை அவிசுவாசிக்கு அடையாளமாக இருக்கிறது என்று எழுதுகிறார். சரி, வாசிங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது ஒரு கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தார் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கை விடுவான். எப்ப ஒரு மனுஷன் நமக்குள்ள சபைக்குள்ள வர்ற அவனை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவோமானால் அவன் என்ன பண்ணுவேன்? என்னுடைய காரியம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொள்வேன். மாறாக அவன் வருகிற பொழுது நம்மளை எல்லாரும் ஒரே கூச்சல் குழப்பம் போட்டு அந்நிய பாஷையில் பேசுனா என்ன பண்ணுவேன்? நம்மளை என்ன சொல்லுவேன்? பைத்தியக்காரன் சொல்லிடுவேன். இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இதில் எது நடந்துக்கிட்டு இருக்கு? நீங்கள் இதெல்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்ம மேலே இறங்குவார், நம்ம எப்பொழுது அபிஷேகிப்பார் என்ன அப்படின்னா, நீங்கள் என்னைக்கு முழு மனதோடு முழங்கால் படிக்கிட்டு முழு மனதோடு அவரை நோக்கி செபிக்கிறீர்களோ, துதிக்கிறீர்களோ, ஸ்தோத்தரிக்கிறீர்களோ, அப்பொழுது உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அது நமக்குள்ள இல்லை.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் இன்னும் நமக்குள்ளாக அந்த முழு இருதயம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதுல, ஸ்தோத்தரிக்கிறதுல, துதிக்கிறதுல இன்னும் முழு இருதயம் நமக்குள்ள இல்லை. நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் 21 வாசிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21 வாசிங்கள் 14, 39, 40 வாசிங்கள். இப்படி இருக்க சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் அப்ப தடை பண்ணாத. சபையில் அந்நிய பாஷை பேசுறாங்கன்னா தடை பண்ணாதீங்க. தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கும் நீங்க நாடுங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அடுத்த வசனம் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமுமாயும் செய்யப்பட கடவுது. அப்ப எதை செஞ்சாலும் என்ன செய்யணும்? அங்க என்ன இருக்கணும்? நல்ல ஒழுங்கா இருக்கணும். நல்லொழுக்கமாயும் கிரமமுமாய் செய்யப்படணும். அது என்ன நம்ம செஞ்சாலும் ஆராதனையில, கர்த்தருடைய காரியங்களில எதுவுமே நல்லொழுக்கமாக இருக்கணும், கிரமமா இருக்கணும். ஏதோ காட்டு மிராண்டித்தனமா நல்லொழுக்கம் இல்லாமல் கிரமமும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறவர்களாக உண்மை கிறிஸ்தவர்கள், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் இருக்கக்கூடாது என்பதை இந்த வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை கண்டிப்பாக நீங்கள் பெற்றிருக்கணும். ஏன் பெற்றிருக்கணும்? ஏன்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை, இது ஒரு வாசனம் ஆண்டவர் சொல்றாரு. இதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? இல்லை. சரி, அந்நிய பாஷை பேசல அப்படிங்கிறதுக்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறலன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ அந்நிய பாஷை பேசலனாலும் ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை எதினால் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கனியினாலே நம்ம அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதுக்கு நம்முடைய செயல்கள் காண்பித்து கொடுக்கும் இந்த உலகத்துக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா மற்றவர்களுக்கு நம்ம எப்படி இருப்போம்? சாட்சியா இருப்போம். நம் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படாது. பரிசுத்த ஆவியாகிய தேற்றவரால் நமக்குள்ளாக இருந்தா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இதுதான் ஒரு மனுஷனுக்குள்ளாக பரிசுத்த ஆவி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்வோமானால், சாட்சி இல்லாமல் இருப்போமானால், மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்குறவர்களாக இருப்போமானால் நமக்குள்ள என்ன இல்லை? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இன்னைக்கு பாருங்க, சிலர் உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் அவங்களை அபிஷேகம் பண்ணியிருப்பார். உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் அவங்கள அந்நிய பாஷையில பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பி இருப்பார். ஆனால் பின்னாட்களில் பாருங்க, அவங்க இறங்கி போயிடுறாங்க, பின்மாற்றத்தில் போயிடுறாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறாங்க, கர்த்தருக்கு உண்மையா இல்லை, உத்தமமா இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க? அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்நிய பாஷையை பேசுகிறாங்க. இது ஏன்? வாசியுங்கள் 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவரை அவர் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இப்ப யார் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரு?
தாவீது மேல வாசிங்க. வாசிங்க, அப்படியே வாசிக்குவாங்க. சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். இப்ப இதே சவுல கர்த்தர் ஒரு காலத்துல என்ன நிரப்பினாரு? பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பினாரு. தீர்க்க தரிசனம்லாம் சொன்னாரு இதே சவுல். இப்ப பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள வந்துட்டாரு? தாவீதுக்குள்ள வந்துட்டாரு. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவரை கலகம் பண்ணி கொண்டிருந்தது. இப்ப சவுலுக்குள்ள என்ன வந்துருச்சு? இப்ப பாருங்க, தாவீதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. சவுலை விட்டு ஆவியானவர் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் என்ன ஆவி வந்துருச்சு? உள்ள பொல்லாத ஆவி. அப்ப ஏன் இந்த பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாதபடினாலே. அப்ப ஆவியானவரை ஒரு மனுஷனை நிரப்புவார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பொழுது ஆவியானவர் என்ன செய்வாரு? அந்த மனுஷனை விட்டு போயிடுவார். போயிட்டா என்ன ஆவி வரும்? அது எத்தனை ஆவி வரும்? அப்ப என்ன பண்ணுவேன்? இவன் பழைய நினப்புலையே என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? அந்நிய பாஷை பேசிக்கிட்டு. அது என்ன பாஷை இல்லை? உண்மையான அந்நிய பாஷை இல்லை. அது பொல்லாத ஆவி பேசுகிற பொல்லாத பாஷை. இதுதாங்க இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஜனங்கள் பரியாசம் பண்ணுவதற்கும் ஜனங்கள் ஏளனம் பண்ணுவதற்கும் காரணம் இதுதான். ஏன்னா அந்த கூட்டத்துக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையிலே அந்நிய பாஷை பேசினா பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி வந்திருந்தா அந்த மனுஷனும் உணர்த்தப்பட்டிருப்பான். அவன் ஏளனம் பண்ண மாட்டான். அவன் உணர்த்தப்படாததுனாலேதான் அவன் நம்மளை பார்த்து அவன் ஏளனம் பண்ணுகிறான். ஆகவே ஜனங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இதை பகுத்து பிரிக்கிற ஒரு காரியம் இல்லை. இன்னைக்கு காரணம் அது தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே எதுக்கு? முதல்ல நம்ம பலன் அடையணும். எதுக்கு பலன் அடையணும்? எதுக்கு பலன் அடையணும்? வாசிங்க. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தமும். அப்ப சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நமக்குள்ள என்ன வேணும்? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வேண்டும். அப்ப எதுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அபிஷேகம்? எதுக்கு? அவருக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு தானே, அவரை போய் அறிவிக்கிறதுக்கு தானே. நான் சபையிலே அந்நிய பாஷை பேசி குதிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஏன் உங்களுக்கு பலன் வேணும்? பரிசுத்த ஆவியினுடைய பலன் ஏன் உங்களுக்கு வேணும்? ஒருத்தருக்கு போய் சத்தியத்தை அறிவிக்கிறதுனால முதல்ல என்ன வேணும்? நமக்குள்ள பலன் வேணும். பலன் இருந்தால் தான் சத்தியம் அறிவிக்க முடியும். சும்மா போய் சத்தியம் அறிவிக்க முடியாது, எல்லாரும் அறிவிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு தான். நீங்கள் ஒரு பேச தெரியாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போகும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் அங்கே அந்த பாஷை உங்கள் மூலம் பேச வைக்குவார். ஆதி அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது அதற்குத்தான். அவங்க எல்லா இந்த உலகத்தினுடைய எல்லா தேசங்களுக்கும் அவர்கள்
கடந்து போனார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஏன் பயம் இல்லாமல் போனார்கள்னா அவங்களுக்கு என்ன இருந்தது? பலன் இருந்தது. பலனை கொடுத்தார். பரிசுத்த ஆவியின் பலத்தை அவளுக்கு கொடுத்தார். பயத்தின் ஆவியை கொடாமல் உற்சாகமுள்ள ஆவியையும் பலத்தின் ஆவியையும் கொடுத்தார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என்பது நாம் சபையிலே பேசி குதிப்பதற்கும் ஆடுவதற்கும் உருள்வதற்கும் அல்ல. அப்படி செய்கிறதுனால தான் இன்றைக்கு தூசிக்கப்படுகிறது, இன்னைக்கு ஏளனம் பண்ணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் முதல்ல நமக்கு எதுக்கு முதல்ல பார்த்தோம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவதற்கு வேணும். அப்புறம் எதுக்கு வேணுமா? பலன் நமக்குள்ளாக வரணும். பரிசுத்த ஆவியின் இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அடைஞ்சுதான் என்ன பண்ணணும்? அடுத்து சுவிசேஷம் இதுக்கு தாங்க பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து நான் அநேக காரியங்கள் பண்ணணும், நமக்கு நேரம் போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ரோமர் 2:11 வாசி. ரோமர் 2:11. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் 2:11 எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு போன்றவர்களாய் வாசி. 3:11 வாசி. இல்லை, அதுவும் இல்லை, மாற்றியது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13 வாசி. யோவான் 16:13 வாசி. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப சத்திய ஆவி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன பண்ணுவாரு? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கேன், அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லி சத்திய வார்த்தையை மறுதளிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் என்ன எழுதியிருக்கு? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கு உங்களை நடத்துவார். அப்போ பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கான் என்பது காரணம். நாம் எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறான்? சத்தியத்தை விட்டுவிட்டு அவன் தனக்கென்று ஒரு உபதேசத்தை ஏற்படுத்தி கொண்டான். அப்போ அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன் அல்ல. என தனக்குன்னு ஒரு உபதேசத்தை ஏற்படுத்துகிறவன், தன்னுடைய சபைக்கென்று ஒரு உபதேசத்தை ஏற்படுத்துகிறவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன் அல்ல. ஆகவே இந்த ரோமரில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷ ஆவியை அன்றி மனுஷனுக்குரியவர்களை அறிய முடியுமா? நம்ம மனுஷனாக இருக்கோம், மனுஷனுக்குரியவர்களை எப்படி அறியணும்? மனுஷ ஆவி நமக்குள்ள
இருக்கணும். அப்போ தான் மனுஷனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள முடியும். அதுபோல தேவனுக்குரியவைகளை அறிய வேண்டுமானால் நமக்குள்ள என்ன வேணும்? தேவாவி நமக்குள்ள வரணும். தேவனுக்குரியவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவ ஆவி நமக்குள்ளாக வர வேண்டும். அது ரோமரில் எழுதி இருக்குது. அந்த வசனம் சரியா எங்க இருக்குது? நல்லா இருக்கு. ஒன்று எடுத்து வாசிக்க. வாசிங்க, எடுத்த வாசிங்க. ஒவ்வொரு 1:11. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறது மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இல்லையா? சரி, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அதாங்க நான் சொல்கிற மாதிரி எழுதியிருக்கோம். மனுஷனுக்குரியவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன வேணுமா? நமக்குள்ளாக மனுஷ ஆவி வேணும். தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்குள்ள என்ன வேணும்? தேவ ஆவி வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை. சரி, நீங்கள் வீட்டில் போய் தேடி பாருங்கள். இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரம் அந்த வசனம் எங்கே இருக்கிறதுன்னு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை? ஏன் இன்னைக்கு அது தூசிக்கப்படுது? அது இன்றைய நாட்களிலே ஜனங்கள் மத்தியில் ஏளனம் பண்ணப்படுகிறதுக்கு காரணம் நம்முடைய மக்கள் செய்கிற ஒரு வேத வசனத்தை நன்றாய் புரிந்து கொள்ளாமல் செய்கிற காரியமே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கவனமாக இருந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் கண்டிப்பாக பெற்றிருக்கணும். நாம் அப்போ தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே உண்மையாக இருந்து கர்த்தருக்கு பிரியமாய் நாம் காணப்பட்டு நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஒப்புவித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் நாங்கள் கூடி வரவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் சத்திய வசனத்தின் மூலம் அனைத்து காரியங்களை எங்களுக்கு நீங்கள் நாட்களில் இல்லைங்க ஆண்டவரே போதித்தீங்க. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்படவும் சத்திய ஆவியாக தேற்றவாளனை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நீங்கள் வசனம் சொல்லுகிறது தேற்றவாளனை பரிசுத்தாவின் உங்களுக்கு வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் போதிக்கப்படுவீர்கள் என்று உங்கள் வசனம் சொல்லுகிறது. எசப்பா, அந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை நீங்கள் எங்களுக்கு தருணமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடி வந்து உடைய வார்த்தை கேட்ட உடைய மக்கள் எல்லாரும் மேலையும் பரிசுத்தாவின் வல்லமையை எசப்பா நீங்கள் ஊற்ற வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியும் என்
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எங்கள் சபைகளிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எங்கள் சபைகளிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, அவருடன் சுற்றிடவே வரம் தாருமே. அவருடன் சுற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே உங்கள் ஜீவநதியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே உங்கள் ஜீவநதியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே உங்கள் ஜீவநதியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே உங்கள் ஜீவநதியே. ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். பரிசுத்த ஆவியானவரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம் தேவனே, சோத்திரிக்கிறோம். ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். நன்றியோடு சோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சோத்ரம். உங்களை இறங்கி வாங்க, அபிஷேகிக்க, உங்களை மகிமையான நாமத்தை கொண்டாடுங்க. கொஞ்சம் ஆண்டவரே, சோத்ரம். நீர் வாசனை பேசவும், ஒரு சாட்சியராய் காணப்படவும், உலகமெங்கும் சாட்சியராய் காணப்படவும், அநேகருக்கு சாட்சியாய் காணப்படவும், பரிசுத்தாவின் வல்லமை, ஒரு தேவை தேவை தேவையானவரே. ஓ ஓ ஜீசஸ், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவா ஸ்தோத்திரம். ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிறோம் மக்கள் ஒவ்வொருடையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பப்பட்டவர்களாய், உலகத்துக்கு சாட்சியாக அநேகருக்கு சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக எங்களை அனுப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களை ஆண்டு கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் எங்களை நடத்தட்டும், எங்களை வழி நடத்தட்டும். உங்கள் கரம் கொண்டு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய தேவனாகிய பரிசுத்தாவியானவரை வைக்கவும். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் மேலும் சலாதாரம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நாமே உங்கள் நிறைவே ஆசீர்வதிப்பாராக.